ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 ஸ்டார் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த நெயில் பாலிஷ்லாம் நகத்துக்கு போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியாமல் ஃப்ளோரில் தரையில் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு மர டேபிள் மேலே வச்சு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேபிள் மேலே வச்சு போடுறீங்க நெயில் பாலிஷ் தெரியாமல் கொட்டிட்டீங்க அப்படின்னா, இல்லை குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, சமயத்தில் அவங்களே போட்டுக்கிறேன்னு சொல்லி எடுத்து கீழே மேலெலாம் சிந்திடுவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு டேபிள் மேலே பட்டாலோ நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணுறது காஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இது நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம அதை வந்து சுரண்டி தான் எடுக்கணும். இல்லைனா ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு பிளேடு மாதிரி வச்சு ஏதாவது வந்து அதை வந்து அப்படி சுரண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டைல்ஸ்லலாம் வந்து ஸ்க்ராட்ச் விழுகும். இதுவே மர டேபிள்லாம் இருக்குது, அதில் நம்ம அந்த மாதிரி சுரண்டி இதை வந்து இந்த கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கோடு கோடாக வந்து ரொம்ப வந்து அந்த இடமே வந்து வீணாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி நெயில் பாலிஷ் கரைகள் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர்லாம் தேவையில்லை. வேறு எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் வச்சு எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த வீடியோவை டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நெயில் பாலிஷ் வந்து நானே தரையில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், சில இடங்களில் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன், சில இடத்துல நல்லா டார்க்காகவே அப்ளை பண்ணியிருக்கேன். 2 நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எந்த விதமான ஒரு நெயில் பாலிஷாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் உங்களுடைய தரையையோ இல்லை ஏதாவது ஒரு டேபிளில் பட்டுச்சு இல்லை ஏதாவது ஒரு பொருளில் பட்டுச்சு அப்படின்னா, இப்போ நல்ல ஒரு மர டேபிளில் வந்து நல்லா அந்த மரத்தோடைய ஷைனிங்கோடு இருக்கும். அதில் வந்து நம்ம இதெல்லாம் சுரண்டி எடுத்தோன்னா அந்த ஷைனிங்கும் அந்த டேபிள்லேருந்து சுரண்டி எடுத்துகிட்டு அது வந்து ரொம்ப அசிங்கமாகிடும், அந்த டேபிளே அசிங்கமாகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா காஞ்சு ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம ரொம்ப சுலபமாக இதை சுத்தம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம சுரண்டினா கூட வரமாட்டேங்குது. சுரண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நகமெல்லாம் வலிக்கும். இல்லை இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடமே வந்து ஸ்க்ராட்சாக கோடு விழுந்துடும். முக்கியமாக ஏதாவது டேபிள்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது. இப்போ இதுக்கு ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாட்டையும் சமையல் கட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக டேபிள் சால்ட் இருக்கு இல்லைங்களா, உப்பு, டேபிள் சால்ட் எடுத்துக்கோங்க. டேபிள் சால்ட் எடுத்துகிட்டு இந்த காஞ்சு ட்ரையாக இருக்கிற இந்த நெயில் பாலிஷ் கரை மேலே நம்ம அதை கொஞ்சமாக தூவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் கிளாத்து வச்சு நம்ம இதை வந்து அப்படியே ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த உப்பு வந்து கொஞ்சம் கொரப்பாக இருக்குல்ல, கல் உப்பு போடாதீங்க, அதுவுமே வந்து கோடு கோடாக கிழிச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். டேபிள் சால்ட் வந்து தூள் உப்பு வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நீங்கள் இப்படி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கரை வந்து அப்படியே எவ்வளோ தூரம் ட்ரையாக காஞ்சிருந்தது இப்போ ஈஸியாக எடுத்துகிட்டு வருது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் நீங்கள் அப்படி ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி அந்த உப்பால் இதை தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக அந்த கரை வந்து ரிமூவ் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக தரையில் மட்டும் இல்லை, எந்த விதமான ஒரு ஃப்ளோரு, கிரானைட்டு, டைல்ஸு, சிமெண்ட்டு தரை, எந்த விதமான ஃப்ளோரில் இது மாதிரி பட்டாலும் இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்த டேபிள்ஸ்லலாம் பட்டுருச்சுன்னா அதை சுரண்டி எடுத்து அந்த டேபிளில் அந்த இடத்தையே அசிங்கமாக்கிடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த உப்பில் பாருங்கள் அந்த நெயில் பாலிஷோட கலர் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகி நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்க வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெயிண்ட்டோ இல்லை அந்த டேபிளில் இருக்கிற ஒரு பெயிண்ட்டோ ஒரு கோட்டிங்கோ அதையும் நம்ம சேர்த்து சுரண்டுற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த உப்பு வச்சு தேய்க்கும் போது, டேபிள் சால்ட் வச்சு தேய்க்கும் போது இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதனால் அந்த ஃப்ளோருக்கு அந்த சர்ஃபேஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல அந்த க்ரீன் கலரில் ஒரு நெயில் பாலிஷ் நம்ம போட்டிருந்தோம்ல, அந்த இருந்த தடமே தெரில பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த கலர் இன்னொரு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவுமே நல்ல நேரத்துக்கு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. அதையுமே நான் அப்படியே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதே கிளாத் வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இது மாதிரி ரிமூவ் பண்ண வந்துடும்.
கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் எப்போயாவது இது மாதிரி எடுத்து சிந்திட்டாங்கன்னா எப்படி இதை ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சிரமப்படாதீங்க. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இருந்த இடமே தெரில, ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. Okay friends, thanks for watching.